அவர்கள் கழக பொதுச் செயலாக மாண்புமிகு நம்முடைய கழகத்தினுடைய அவைத்தலைவர் மதுசூதனன் இருக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். முதலில் முதலமைச்சராக நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் அதை மறுத்தேன். என்னால் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் உயிரோடு இருந்த நிலையில் 2 முறை என்னை மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படும் பொழுது மாண்புமிகு அம்மா அவர்கள் என்னை அழைத்து சொன்னார்கள். நான் அதை இருக்கின்ற சூழ்நிலையை கருதி அதை ஏற்றுக்கொண்டு மீண்டும் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு மீண்டும் அந்த பதவியை கொடுக்கின்ற பொழுது இருந்த மனநிறைவே எனக்கு போதும். மீண்டும் ஒரு முறை மாண்புமிகு அம்மா அவர்கள் இல்லாத நேரத்தில் என்னால் அந்த பதவியில் எனக்கு வேண்டாம் என்று யாராவது நீங்கள் முடிவு பண்ணி கழகத்தினுடைய உடன்பிறப்புகள் பொதுமக்கள் ஏற்றுக்கொள்கின்ற ஒருவரை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் என்று நான் சொன்னேன். அவர்கள் என்னை விடாப்பிடியாக உங்களை சொன்னால்தான் அன்றைக்கு இருக்கின்ற ஒரு சூழலில் மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். நீங்கள் இல்லாமல் இன்னொருவரை சொன்னால் 2 முறை மாண்புமிகு அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவரை விடுத்து இன்னொருவரை தேர்வு செய்திருக்கின்ற பல்வேறு விமர்சனங்கள் கட்சிக்கு வந்து அதனால் பல கருத்து வேற்றுமைகள் உருவாகும். அதனால் கட்சிக்கும் பங்கம் ஏற்படும் என்ற நிலை உருவாகும். அது உங்களால் ஏன் உருவாக வேண்டும் என்று சொன்ன பொழுது நானும் சிந்தித்து பார்த்தேன். நம்மால் கட்சிக்கும் ஆட்சிக்கும் எந்த பங்கமும் ஏற்பட வேண்டாம் என்று அதற்கு ஒத்துக்கொண்டேன். அதுதான் அப்பொழுதுதான் நான் முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டேன். முதலமைச்சர் என்ற பொறுப்பில் ஏற்றுக்கொண்ட 2-3 தினங்களில் என்னை ஹெல்த் மினிஸ்டர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வந்து சந்தித்து திவாகர் சார் வந்து உங்களுக்கு கேட்க சொன்னார். உங்களுக்கெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொண்ட 2-3 தினங்களில் என்னை ஹெல்த் மினிஸ்டர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வந்து சந்தித்து I was met by the health minister. திவாகர் சார் வந்து உங்களை வந்து கேட்க சொன்னார். And the health minister said Divaharan asked me to ask you. உங்களுக்கெல்லாம் நீங்கள் அமைச்சராகிவிட்டீர்கள், அமைச்சர்களாகிவிட்டீர்கள். நான் என்னுடைய அக்காவை ஊருக்கு கூட்டிச் செல்கிறேன், நீங்கள் எப்பாடுபட்டால் சென்று விடுங்கள் என்று சொன்னார்கள் என்று என்னிடம் அது சொன்னார். என்ன விஜயபாஸ்கர் என்ன செய்ய வேண்டும் என்று நான் கேட்டேன். கழகத்தினுடைய பொதுச் செயலராக அவர்களை கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். நாம் முதலில் சொன்னது மதுசூதன் அவர்களை கழகத்தினுடைய பொதுச் செயலராக ஆக்க வேண்டும். First, I was told that Madhusudanan should be made the General Secretary 2-3 days after I became Chief Minister. என்று நான் மிகவும் யோசித்தேன். அந்த நேரத்தில் சீனியர் அமைச்சரெல்லாம் என்னுடைய வீட்டிற்கு அழைத்து நான் கருத்துக்கள் கேட்ட பொழுது அவர்களும் அந்த கருத்துக்கு ஒத்துக்கொண்டு நேராக சென்று சின்னம்மா அவரிடம் நான் அந்த கருத்தை சொன்னேன். அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு பின்னாலே பொதுக்குழு பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பொதுக்குழு தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு பின்னால் நான் என்னுடைய பணியை மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சிக்கு எவ்வாறு புகழ் சேர்த்திருக்கின்றார்களோ அதிலிருந்து நாம் சிறிதும் எந்தவித குறையும் பங்கமும் ஏற்படாமல் நாம் நம்முடைய பணியை கடமையை நிர்வாகத்தை நடத்த வேண்டும் என்று மனதிலே நான் உறுதியேற்றுக்கொண்டு செயலாற்றுகின்ற பொழுதுதான் எதிர்பாராத விதமாக வரதா புயல் வந்தது. அந்த வரதா புயல் வந்த நேரத்தில் நான் மற்றும் அமைச்சர்கள் பொதுமக்கள் அனைவரும் அந்த பணியில் ஈடுபட்டு அதனுடைய அடிச்சுவடே தெரியாதபடி 4 தினங்கள் அனைத்து சீரமைப்பு பணிகளும் நிறைவாக செய்து முடிப்போம். அதனால் அரசுக்கு மாண்புமிகு அம்மாவுடைய அரசுக்கு ஒரு நல்ல பெயர் தமிழகத்தில் உருவானது. அது எனக்காக நான் செய்யவில்லை. மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சிக்கு
கிடைந்த நற்பெயராகத்தான் நான் அந்த நேரத்திலே நினைத்து என்னுடைய கடமையை ஆற்றினேன். அவர்களுக்கு மிகப்பெரிய எரிச்சலை ஊற்றியது. அதற்கு முன்னாடி சென்னை மாநகரத்துடைய குடிநீர் தேவை, சென்னை மாநகரத்திற்கு குடிநீர் தேவையாக ஆந்திரா ஜனவரியிலிருந்து மே ஜூன் வரைக்கும் 7 மாதங்களுக்கு குறைந்தபட்சம் 7 TMC நீர் தேவைப்படும். நம்முடைய 4 நீர்த்தேக்கங்களிலும் 1 TMCக்கும் குறைவாகத்தான் 1 மாதத்துக்கு மட்டும்தான் நீர் இருந்தது. அதிகாரிகளை கூப்பிட்டு நான் ஆலோசனை செய்து ஆந்திராவில் நமக்கு பூண்டி ஏரிக்கு வருகின்ற கால்வாயின் மூலமாக சோமசிலா கண்டலேறு ஏரிகளில் 36 TMC நீர் இருப்பது என்பதை நாங்கள் அறிந்து உடனடியாக ஆந்திரா சென்று சந்திரபாபு நாயுடு அவர் மாண்புமிகு ஆந்திரா முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுகளும் அந்த நிலைமையை நம்முடைய இருக்கிற அசாதாரண சூழ்நிலையில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு 6 TMC தர வேண்டும் என்று நான் அவருடைய வேண்டுகோள் கொடுத்த பொழுது உடனடியாக அந்த நீரை விடுவிக்கின்றேன் என்று சொல்லி படிப்படியாக நான் விடுவிக்கிறேன் என்று சொல்லி உடனடியாக அந்த நீரை விடுவித்தார். அதுவும் மாண்புமிகு அம்மார் அவர்களுடைய ஆட்சிக்கு ஒரு நல்ல. அதற்கு பின்னாலே உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஜல்லிக்கட்டு. இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை தமிழகத்தினுடைய பாரம்பரிய உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் என்று மாணவர்களும் இளைஞர்களும் பொதுமக்களும் ஒரு மிகப்பெரிய எழுச்சிமிக்க ஒரு ஆர்ப்பாட்டத்தினை நம்முடைய இந்த மெரினா கடற்கரை பகுதியிலே கூடினார்கள். நாளுக்கு நாள் அந்த போராட்டம் வலுவடைந்து அவர்களே சட்டம் ஒழுங்கை காவல்துறையோடு சேர்ந்து எந்தவித அசம்பாவம் இல்லாமல் 4 நாள் நடத்தி கொண்டிருந்தால் இந்த அசாதாரண நான் ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நாட்டுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து மிகவும் மோசமாக போய்க் கொண்டிருக்கிறது. மத்திய அரசினுடைய ஒப்புதலோடு ஜனாதிபதியுடைய ஒப்புதல் பெறப்பட வேண்டும் என்று கேட்ட பொழுது மத்திய அரசு உடனடியாக அவசர சட்டம் போடுவதற்கு சட்டத்தில் இளமில்லை. ஏனென்று சொன்னால் நாங்கள் கொண்டு வந்த சட்டத்திற்கு தான் தடை விதித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். ஆனால் நீங்கள் ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்தால் அதற்கு நாங்கள் ஆதரவு தருகின்றோம் என்ற ஒத்துழைப்பு தருகின்ற அவர்கள் சொன்ன பொழுது உடனடியாக நான் அங்கே உட்கார்ந்து உச்சநீதிமன்றத்தினுடைய சட்ட வல்லுநர் எல்லாம் அழைத்து பேசி At that meeting itself, சட்ட வல்லுநர் எல்லாம் அழைத்து பேசி I sat down with some of the senior. ஆர்டினன்ஸ் கொண்டு வரப்படும் என்றால் அதற்கு மத்திய அரசுடைய சுற்றுச்சூழல், உள்துறை, சட்டத்துறை ஆகிய துறைகளுடைய ஒப்புதலோடு ஜனாதிபதி ஒப்புதல் பெற வேண்டும் என்ற நிலை உருவானது. அதற்கெல்லாம் நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள் என்று நானே அங்கே உட்கார்ந்து அந்த 3 துறையின் ஒப்புதலையும் பெற்று ஜனாதிபதி ஒப்புதலோடு இங்கு அதை கொண்டு வந்து கவர்னரிடம் ஒப்புதல் பெற்று அந்த சட்டம் அவசர சட்டம் இயற்றப்பட்டது. அதுலயும் நம்முடைய போராட்டக்காரர்களுக்கு, மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு நிரந்தர சட்டம் தேவை என்று சொன்ன பொழுது சட்டமன்றம் ஆளுநர் உரையோடு துவங்கியது. 65 வருட இந்திய நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் ஆளுநர் உரை என்று அன்று மாலையே சபை கூடியதாக இல்லை. இருந்தாலும் அன்று மாலையே சபை கூடி ஜனாதிபதியால் கவர்னரால் ஆளுநர் ஒப்புதல் தரப்பட்ட அந்த ஆர்டினன்ஸ் அவசர சட்டத்திற்கு நிரந்தர சட்டமாக அங்கே ஒரு சட்ட வரைவு முன்வடிவு கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டு அதற்கும் நம்முடைய ஜனாதிபதியிடம் பல்வேறு துறைகள் மூலமாக ஒப்புதல் பெறப்பட்டு சட்டமாக்கப்பட்டது. இதுவும் உங்களுக்கு தெரியும். நான் ஒரு பக்கம் நாட்டின் பிரதமரை பார்க்க செல்கின்றேன், இன்னொரு பக்கம் நாடாளுமன்ற சபாநாயகர்கள் தம்பித்துரை அவர்கள் 50 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூட்டிக் கொண்டு அங்கு பிரதமரை பார்க்கிறதுக்கு அவர்கள் டைம் கேட்டார்கள். முதலமைச்சர் வந்திருக்கின்றார்,
முதலில் அவர் கேட்டிருந்தால் நான் நேரம் தந்திருக்கிறேன். 2 பேரும் ஒரே கோரிக்கையை தான் வந்திருக்கிறீர்கள். அதனால் உங்களுக்கு நான் பிறகு தருக என்று சொல்லி என்னை பார்த்தார். அதில் நான் எனக்கு ஏற்பட்ட அந்த மன உளைச்சலை, மன வருத்தத்தை இங்கே வந்து அவர் முதலமைச்சராக என்னுடைய பரிந்துரை என்பது அமைச்சரவையும் பொறுப்பேற்றுக் கொண்டு என்னுடைய பணியை செய்ய வேண்டிய நேரத்தில் வருவாய்த்துறை அமைச்சர்